உங்க போனுக்கு இன்னும் நீங்க ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு போயிருங்க. ஏன் அப்படின்னா ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் 3 பேரும் சேர்ந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸை வெளியே விட்டுருக்காங்க. என்ன ஏதுன்னு சொல்றேன், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இந்த 3 நெட்வொர்க்கும் சேர்த்து அவங்களோட பிரைஸை 10-12% இன்க்ரீஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையா இல்லையா, இன்கேஸ் இன்க்ரீஸ் பண்ணா எப்படி அதுல இருந்து தப்பிக்கலாம், அண்ட் இதுக்கெல்லாம் யார் ஹெட்டு, எதனால இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாருமே யாருக்கு கீழே வருவாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறேன். ட்ராய்னு ஒரு அத்தாரிட்டி இருக்கு. ஸோ அதுக்கு கீழே தான் இந்த சிம் ஆப்ரேட்டர்ஸ், சிம் சிக்னல்ஸ், இந்த 5G 4G 3Gன்னு சொல்லுவாங்க அது, அண்ட் டிவி கேபிள் சிக்னல்ஸ். ஸோ எல்லாருமே இந்த ட்ராய்னு ஒரு அத்தாரிட்டி கீழே தான் வருவாங்க. ஸோ ஏதோ ஒரு அப்டேட் இருந்தாலுமே ட்ராய் ஓகே சொன்னால் மட்டும்தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகபிள் ஆகும். முன்னாடியே சொன்ன மாதிரி 10-12% ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன். நீங்க நினைக்கலாம் ஏன் இப்படி 3 பேர் அட் அ டைம்ல பண்றாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நெட்வொர்க் பிரைஸ் கம்மியானா இன்னொரு நெட்வொர்க் சேஞ்ச் ஆயிரும்ல, அந்த மாதிரி யாரும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக 3 கம்பெனிஸை டிசைன் பண்ணி இந்த மாதிரி டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ இதனாலதான் மூணு நெட்வொர்க்கும் சேர்ந்து 10-12% ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ 3 ரீசன் சொல்றாங்க. ஒன்று வந்து 5G வந்து யூசேஜ் அதிகமாக இருக்கு, இன்னொன்று 5G நெட்வொர்க்ஸை அதிகமாக கொண்டு வர போறோம், இன்னொன்று அதிகமான யூசர்ஸ் கம்பெனி வந்து டிவால போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ரீசன்ஸ்னால மட்டும்தான் அந்த ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ண போயிருக்காங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டுலாம் 5Gக்கு ரீசார்ஜ் பண்ணி இன்னும் 4G நெட்வொர்க்கே கிடைக்காம இருக்கான். ஸோ அவங்களாம் என்ன பண்ண போறான்னு தெரியல. என்னதான் ப்ரைஸஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாலும் அங்கே ஒரு தலைவர் அமைதியாக உட்காந்துருக்காரு, பிஎஸ்என்எல் நினைச்சு அவங்க எல்லாத்தையும் அள்ளி சாப்பிட முடியும். ஏன் அப்படின்னா இவங்களோட கம்பேரிபிளி, இவங்களோட வேலிடிட்டி பேக்லாம் 1 மாசம் இருக்குன்னா இங்கே 3 மாசத்துக்கு வரும். ஸோ அந்த அளவுக்கு கம்பேரிபிளி ரொம்பவே கம்மியாக இருக்கும். பிஎஸ்என்எல் இன்னும் கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்ட்ராங் பண்ணாங்க அப்படின்னா ஆல் யூசர்ஸ் எல்லாருமே அங்கே போயிடுவாங்க. ஸோ பிஎஸ்என்எலோட அப்டேட்டுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிஎஸ்என்எல் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல இதுக்கு. ஸோ அண்ட் இந்த ப்ரைஸ் ஹைக்ல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம்னு சொல்றேன். ஸோ எந்த மாதிரியான ப்ரைஸ் ஹைக்கும் இருக்கும் அப்படின்னா, நம்ம நார்மலா 240 போடுவோம்ல, ஸோ அந்த பேக் வந்து 260 270 மாறப்போகுது. அண்ட் இதுல இருந்து தப்பிக்க ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி எப்பல இருந்து இந்த நியூஸ் வந்து இம்பாக்டபிள் ஆகும் அப்படின்னா, அதாவது எப்போ வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா, கம்மிங் டிசம்பர், ஸோ அடுத்த மாசத்துல இருந்து ஜனவரி மிட்குள்ள வரும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது 2026 ஜனவரிக்குள்ள எப்போ வேணா ப்ரைஸஸ் ஹைக் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தப்பிக்கிறதுக்காக இந்த ட்ரிக். நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம இது வரைக்கும் 1 மாசம் 2 மாசம் ரீசார்ஜ் பண்ணிட்டு போகல, ஸோ அதை மாத்திட்டு நீங்க 3 மாசத்துக்கு இல்லை ஒரு 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு டோட்டலா போடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ இருக்கிற ப்ரைஸ்க்கு இந்த 1 வருஷத்துக்கு யூஸ் பண்ண போறீங்க. ஸோ அந்த கணக்கு தான் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ரீசார்ஜ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களால் சேவ் பண்ண முடியும் சர்டன் அமௌண்ட். ஸோ நீங்க என்ன சிம் யூஸ் பண்றீங்க, அண்ட் இதுக்கெல்லாம் ஹெட் ட்ராய் இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஸோ நீங்க என்ன சிம் யூஸ் பண்றீங்க கமெண்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க எந்த மாதிரி டாபிக்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோக்கு ரெடி பண்ணலாம்.